தீபிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து அருகே நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக விரைந்த போலீசார் அங்கு நாட்டு துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்களுடன் சுற்றித் திரிந்த இசக்கி முத்து என்ற ராஜாவை தற்போது மடக்கி பிடித்துள்ளனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது என்னை கைது செய்தால் போலீசாரை சுட்டு கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கி ஒன்றும் 5 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையிலிருந்து தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை சேகரித்த போது பொதுமக்களிடம் இருந்து இதுபோல திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து அருகே நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக ஒரு தகவல் போலீசாருக்கு கிடைக்கிறது. இந்த தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு போலீசார் தனிப்படையுடன் விரைந்து செல்கின்றனர். அங்கு பார்த்தீர்கள் என்றால் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று கூறுகிறார்கள். ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த 34 வயதான இசக்கிமுத்து என்ற ராஜா துப்பாக்கியை வைத்துக் கொண்டு என்னை கைது செய்தால் போலீசாரை சுட்டுக் கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுக்கிறார். பின்னர் தனி படையினர் அவரிடம் இருந்து போராடி அந்த நாட்டு துப்பாக்கியையும் 5 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்கின்றனர். பின்னர் அவரை கைது செய்து தாளையூத்து காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளை 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களிடம் இருந்து வந்த நேரடியான தகவலை அடுத்து இந்த ஆபரேஷன் நடைபெற்றதாக திருநெல்வேலி எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி தெரிவிக்கிறார். இது போன்ற முக்கியமான விழாக்கள் நடைபெறும் இடங்களில் இது போன்ற அச்சுறுத்தல் எதுவும் வந்தால் பொதுமக்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எது எப்படி இருந்தாலும் பட்ட பகலில் துப்பாக்கியுடன் சுற்றி திரிந்த ஒருவரால் அவர் கைது செய்யப்பட்ட விஷயம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா.